நம்மட முகப்பருக்குள்ளே என்ன இருக்குமென்று தெரியுமா? முகப்பருக்குள்ளே பாக்டீரியா, இறந்த ஸ்கின் செல், ஒயிட் பிளட் செல், மெழுகு போன்ற எண்ணத்தன்மையான ஜீபம் எல்லாம் இருக்கும். இந்த நாளும் சேர்த்து தான் மிக மோசமான முகப்பரு நமக்கு ஏற்பட காரணமாக இருக்குது. நம்மட தோலில் சிறிய துளைகள் காணப்படுது. இந்த துளைகளுக்கு கீழே சின்ன எண்ணத்தன்மையான செபேசிஸ் என்ற சுரப்பி காணப்படும். இந்த சுரப்பி என்ன செய்யுமெண்டா எண்ணத்தன்மையான ஜீபமை உருவாக்கும். இந்த ஜீபம் தான் நம்மட தோலும் முடியும் காஞ்சி போகாமலும் லூப்ரிகேட்டாக இருக்கவும் செய்யுது. ஆனால் இப்படி சுரக்கப்படுற ஜீபம் நம்ம தோலுக்கு முடிக்கு மட்டும் பயன்படாமல் அக்னி என்ற பாக்டீரியாவுக்கும் இந்த ஜீபம் உணவாக தான் பயன்படுது. இந்த வகை பாக்டீரியாக்கள் தோலுக்கு மேலேயும் தோலுக்கு கீழேயும் வாழும். இப்படி இந்த பாக்டீரியாக்கள் இருப்பதால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் எப்போ பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுமெண்டா நம்ம குழந்தை பருவத்திலேருந்து டீனேஜ் பருவத்துக்கு போகும்போது நம்மளோட உடலில் நிறைய மாற்றம் ஏற்படும். உடலில் மட்டும் மாற்றம் ஏற்படாமல் ஹார்மோன்ஸ்லேயும் நிறைய மாற்றம் ஏற்படும். இந்த நேரத்தில் செபேசியஸ் சுரப்பி அதிகமாக வளர்வதோடு ரொம்ப ஆக்டிவாகவும் இருப்பதால் அதிகமான ஜீபம் உருவாகும். இப்படி அதிகமாக உருவாகிற நேரத்தில் நம்மளோட தோலில் காணப்படுற துளைகளை இறந்த ஸ்கின் செல் அடைப்பதால் உருவாகின ஜீபம் வெளியில் போகிறதுக்கு இடம் இல்லாமல் தோலுக்கு கீழே தேங்கி பெருசாகும். இந்த நேரத்தில் பாக்டீரியாவுக்கு அதிகமான உணவு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இப்படி நடப்பதால் பாக்டீரியாவுக்கு ஒரு சாதகமான நிலை ஏற்படுது. இந்த இடத்துல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நம்மளோட உடலுக்கு தெரிய வந்து இந்த பாதிக்கப்பட்ட இடத்துக்கு ஒயிட் பிளட் செல் அனுப்பி பெரிய அளவில் காணப்படுற பாக்டீரியாவுக்கு எதிராக இந்த ஒயிட் பிளட் செல் ஃபைட் பண்ணும். இப்படி ஒயிட் பிளட் செல் பாக்டீரியாவோட ஃபைட் பண்ணுவதால தான் இந்த இடத்துல சிவப்பாக தோலுக்கு மேலே வீக்கம் ஏற்படுது. இதைத்தான் நாம் முகப்பருவன்னு சொல்கிறோம். முகப்பருக்களை விரல்களில் அழுத்தி பிடிச்சி உடைக்கும் போது நம்மளோட விரல்களில் இருக்கிற பாக்டீரியாக்களும் இந்த முகப்பருக்குள்ளே போய் ஏற்கனவே பாதிக்கப்பட்டு இருக்கிற இந்த இடத்தை இன்னும் மோசமாக்குது. இதனால தான் நம்ம முகப்பருவை உடைக்கக்கூடாது. ஆனால் பருவில் இருக்கிற சீல் தண்ணி முகத்தில் படுவதால் எந்த விதமான புதிய பருக்களுமே ஏற்படாது. இதனால் முகப்பரு வந்தால் அதை உடைக்காமல் அது தானாக உடைவதால் குறைஞ்ச அளவான பாதிப்பு முகத்தில் ஏற்படக்கூடியதாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க.